நம்ம பெருமாளுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாளுக்கு வந்து சிரவணம் திருநட்சத்திரம், கல்யாண தோஷம் இருக்குவா வந்து திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் ஆகுன்றது ஒரு ஐதீகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவா தாயாருக்கு தொட்டில் கட்டி 8 வெள்ளிக்கிழமை தாயாரை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். எம்பெருமான் பக்தாளுக்குண்டான எந்த விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய நம்பிக்கையின் பக்தியை பொறுத்து உங்களுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார்ன்றதை இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். சனிக்கிழமை தோறும் அந்த 9 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிப்பாள். திருமஞ்சனம் 9லேருந்து 9:15 அந்த மாதிரி ஆரம்பிப்பாள். ஏன்னா அந்த 9:10 ராவுகால நேரத்தில் தான் அந்த கருடக்குடி சித்தர் வந்து கண் திறக்கிறதா ஐதீகம். அந்த கண் திறக்கிறப்போ நம்ம அவரை பிரார்த்தனை பண்ணால் நம்ம கண்ணில் இருக்க குறைபாடெல்லாம் குணமாகும். சௌகந்திக பிராதீசாம் பிரம்மருத்ராதி சேவிதாம் ராஜானாம் சர்வதேவானாம் தம் வந்தே சுந்தராக்வயம். என்னுடைய பேர் வந்து ஜெகன் பட்டாச்சாரியார்னு பேர். சௌகந்திகபுரம் என்கிற சித்தர்காடில் சுந்தரவல்லி சமேத சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் பரம்பரையாக அர்ச்சகராக கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து 4வது தலைமுறையாக கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன். நம்ம பெருமாளுடைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாளுக்கு வந்து சிரவணம் திருநட்சத்திரம், கல்யாண தோஷம் இருக்குவா வந்து திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் ஆகுன்றது ஒரு ஐதீகம். ஏன்னா ஸ்தல விருட்சம் வந்து நெல்லி மரம். அதனால் நெல்லி மரத்துக்கும் தாயாருடைய அம்சமான துளசிக்கும் திருக்கல்யாணம் பண்ணோம்னாக்கா ஒரு 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் கைகூடும். எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி பெருமாளுடைய அனுகிரகத்தினால சீக்கிரமாக கல்யாணம் கைகூடும். அதுபோக கல்யாணம் ஆனவாளுக்கு சத்சந்தானம், குழந்தை பாக்கியம் இல்லாதவா தாயாருக்கு தொட்டில் கட்டி 8 வெள்ளிக்கிழமை தாயாரை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது ஒரு ஐதீகம் உண்டு. அதுபோக ஆண்டாள் சன்னதி தூணில் கருடக்கொடி சித்தர்னு இருக்கார். இந்த கருடக்கொடி சித்தர் வந்து கண்ணுக்கு பரிகாரத்துக்கான ஒரு ஸ்தலமாகவும் இது விளங்குறது. சனிக்கிழமை தோறும் 9 சனிக்கிழமை கார்த்தால் 9லேருந்து 9:30 மணிக்குள்ளே அந்த கருடக்குடி சித்தருக்கு திருமஞ்சனமானது நடக்கும். அப்படி நடக்கிறப்ப அவருக்கு பண்ணுற அந்த பால், சந்தனம், பன்னீர், இந்த திருமஞ்சனங்களில் அந்த பன்னீரை வந்து அவளுக்கு கொடுப்பா. அதை வந்து கண்ணில் ஒத்திண்டோமானாக்கா எப்பேற்பட்ட குறைபாடு இருந்தாலும் கண்ணில் அது குணமாகறதா ஒரு ஐதீகம். நிறைய பேருக்கு அனுகூலமும் ஆகிருக்கு. அதனால் சனிக்கிழமை தோறும் கார்த்தால் 9 மணிக்கு இந்த கருடக்குடி சித்தருக்கான திருமஞ்சனம் நடக்கிறது. இங்கே விசேஷமாக நடந்துருக்கு, இன்னும் நடந்து தான் இருக்குது. வாராந்திரம் சனிக்கிழமை, பிரதி சனிக்கிழமை இங்கே அந்த திருமஞ்சனம் நடக்கிறது. இது போக கோவிலில் பார்த்திங்கனாக்கா 18 நரசிம்மர் உண்டு. எல்லா தூண்கள்லையும் பார்த்திங்கன்னா 18 நரசிம்மர் சேவிக்கலாம். இதில் என்னென்னா மடப்பள்ளியில் 2 நரசிம்மர் இருக்கிறதுனால 16 நரசிம்மர் சேவிக்கலாம். அதனால் சுவாதியில் வந்து பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நெய் விளக்கு ஏற்றின்றோம்னா நம்மளுடைய கஷ்டங்களும் பயங்களும் நிவர்த்தி ஆகும். அதே போல் இந்த பெருமாளுக்கு வந்து 108 நாள் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா கல்யாணம் கைகூடும். அந்த ஒரு வைபவமும் இங்கே பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் பக்தாளுக்காக. ஏன்னா இந்த ஊருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம்ன்ற பேர். இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் வந்து ஹரிச்சரணாலய நல்லூர். இந்த ஊருடைய பேர் திருமணம், சொல்கிறது சித்தர்காடுன்னு சொல்லிக்கிறா. ஆனால் இந்த ஊருடைய பேர் திருமணம். இதுக்கு முன்ன ஹரிச்சரணாலய நல்லூர்ன்ற பேர். இந்த விசேஷங்கள்லாம் இந்த கோவிலில் ரொம்ப பிரசித்தியாக நடந்துட்டுருக்கு. பிரதி மாதமும் திருவோணத்தன்னைக்கு நெல்லி மரத்துக்கும் துளசிக்கும் சேவார்த்தி திருக்கல்யாணம் பண்ணிட்டுருக்கா. பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அதே மாதிரி வாராந்திரம் பிரதி சனிக்கிழமை கருடக்குடி சித்தருக்கு திருமஞ்சனமானது நடந்துட்டு தான் இருக்குது. வர பக்தாளுக்கு கண்ணில் இருக்க குறைபாடு குணமாகுதுன்னு அவள் சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். நம்ம சொல்லணுன்றதில்லை. பிரார்த்தனை பண்ணி பண்ணுறா இல்லையா 9 வாரம் அவள் சொல்லுவாள். 6வது வாரம் 7வது வாரத்திலேயே சுவாமி நான் வந்ததுக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றம் தெரிகிறது, உபாதை குறைஞ்சிருக்கு அப்படின்ற விவரத்தை அவளே சொல்லுவாள். நம்ம அதை கண்கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போக கோவிலுடைய விசேஷங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னாக்கா, ஆனி மாதம் சம்வத்சரம் புரோக்ஷணியான நாள் ஆண்டு விழா விசேஷமாக நடக்கிறது உண்டு. அதுபோக புரட்டாசி மாதம் பவித்ரோத்சவம் விசேஷம். இதுங்கள ஆவணி மாதம் ஜெயந்தி விசேஷமாக உண்டு. கார்த்திகை தீபோத்சவம் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி பெருமாள் புறப்பாடு இருந்தவர்களே எல்லாருக்கும் வீதி புறப்பாடு பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார். அது போச்சுனாக்கா ரத சப்தமி விசேஷம். பங்குனி மாதம் திருக்கல்யாணம்
தாயாருக்கும் பெருமாளுக்கும் சுந்தரவல்லி தாயாருக்கும் சுந்தரராஜ பெருமாளுக்கும் திருக்கல்யாண மகோத்சவமானது மிகவும் விமர்சையாக நடக்கிறது உண்டு. இங்கே சேத்தியோட விசேஷமாக உண்டு. மறுநாள் விஸ்வரூபங்கள்லாம் உண்டு. அதனால் ரொம்ப பெருமாள் ரொம்ப புராதனமான பெருமாள். சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்காரது. இன்னொரு இந்த கோவிலில் சிறப்பு என்னன்னாக்கா, இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், நாகன் வந்து சூரியனையும் சந்திரனையும் பிடிக்கிற மாதிரி சிற்பங்கள்லாம் இருக்கும். இது எதுக்காக ஏற்பட்டதுன்னாக்கா, கிரகண தோஷங்கள். இப்போ நம்ம சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிடிக்கிறதுனாக்கா, எந்த ராசிக்கார ஆளுக்கு போகிறலையோ அவள் வந்து சாந்தி ஹோமம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கோவிலுக்கு வந்து பெருமாள்கிட்ட ஒரு நெய் விளக்கேற்றி அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டாலே போதும். நவகிரக சாந்தி பண்ணின்ற ஒரு பலன் பெருமாள் கொடுக்குறார். அதனால் கிரகண தோஷத்துக்கும் இந்த திருத்தலமானது ஒரு விசேஷமான ஸ்தலமானது விளங்குறது. இது போக நமது திருக்கோவில் வந்து திறந்திருக்கிற நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் இந்த திருக்கோவில் திறந்திருக்கும். இந்த திருக்கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா பூந்தமல்லியிலேருந்து வர்றதா இருந்தால் 54C பூந்தமல்லி டு பட்டாபிராம் அந்த மார்க்கமாக வந்தீங்கன்னா சித்தர்காடுன்னு கேட்டிங்கன்னா இறக்குவா. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். நம்ம அந்த பேருந்து நிலையத்திலேருந்து திருக்கோவிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரணும். இந்த பக்கம் வர்றதா இருந்தால் பட்டாபிராம் டு சித்தர்காடு ஒரு 4 கிலோமீட்டரில். இங்கேருந்தும் நம்ம மெட்ராஸ்லேருந்து வரவா பட்டாபிராம் ட்ரெயின் மார்க்கமாக வந்து அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவோ இல்லை பஸ்ஸோ வச்சுட்டு சித்தர்காடு வந்து அங்கேருந்தும் வரலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டரில் திருமிஷை. நம்ம திருமிஷை ஆழ்வார் இருக்கார் இல்லைங்களா, மகாயாம் மகரே மாசே சக்கராம்சே பார்கோத்பவாம் மகீஷார புராதீசாம் பக்திசாரம் அகம்பச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்திசாரர் திருமிஷை ஆழ்வார் அவதார ஸ்தலமான திருமிஷையிலேருந்து இங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த திருக்கோவில் இருக்குது. இது எதுக்காக இந்த நம்ம திருமிஷை ஆழ்வாருடைய ஸ்லோகத்தை நான் சொன்னேன்னா, திருமிஷை ஆழ்வார் இங்கே தபஸ் பண்ணதாக ஒரு ஐதீகம் உண்டு. நம்ம திருமிஷையில் 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வாராக இருக்கக்கூடிய திருமிஷை ஆழ்வார், சக்கராம்சமாக இருக்கக்கூடிய திருமிஷை ஆழ்வார் நம்ம திருமணம் இந்த சித்தர்காடு சுந்தரவல்லி சமேத சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் தபஸ் பண்ணதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால தான் அவருடைய ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். மேற்கொண்டு இந்த சன்னதி வந்து பழமையான சன்னதி. எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால பக்தர்கள் அவரை வந்து பூஜைக்கும் பொருட்டு எம்பெருமான் பக்தாளுக்குண்டான எந்த விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் அதை எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய நம்பிக்கையின் பக்தியை பொறுத்து உங்களுக்கு எம்பெருமான் அனுக்கிரகம் பண்ணுவார்ன்றதை இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த சுந்தரவல்லி சமேத சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் வந்து கருடக்கொடி சித்தர்னு ஒருத்தர் ஆண்டாள் சன்னதி தூணில் ஏழ்ருக்கார். அவர் வந்து சனிக்கிழமை தோறும் அவருக்கு 9 வாரம் பிரார்த்தனை வச்சு கார்த்தால் 9 மணிக்கு மேலே திருமஞ்சனம் என்கின்ற அபிஷேகம் செய்கிறோம். அது எதுக்காகனாக்கா, கண்ணில் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும், கண்ணில் எப்பேற்பட்ட குறைபாடு இருந்தாலும் எம்பெருமான் அனுக்கிரகத்தாலும் கருடக்கொடி சித்தருடைய ஆசீர்வாதத்தாலேயும் உங்களுக்கு அந்த குறைபாடு வந்து பரிபூர்ணமாக குணமாகும். மேற்கொண்டு உங்களுடைய நம்பிக்கை பக்தியை பொருட்டு எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தில் சீக்கிரமாக உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு அனுக்கிரகத்தை எம்பெருமான் கொடுத்துட்டுருக்கார். இது எதனால் ஏற்பட்டதுன்னாக்கா, சுமார் வந்து 1000 வருஷத்துக்கு முன்ன இந்த கோவில் வந்து சுந்தரபாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். அப்போ வந்து இந்த ஊருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சௌகந்திகபுரம் அப்படின்ற ஒரு பேர். சௌகந்திகபுரம்னாக்கா இங்கே வந்து என்னென்னா சௌகந்திகமான நறுமணங்கள் வாசனை மிகுந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடாக இருந்தது. இந்த காட்டில் வந்து சித்தர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்படி தபஸ் பண்ணும் பட்சத்தில் கருடக்கொடி சித்தர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னன்னாக்கா நம்ம ஆண்டாள் சன்னதியில் ஒரு 18 அடி தூரத்தில் அவர் வந்து தபஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு ஐதீகம். நம்ம கல்கி விஜயம்னு சொல்லிட்டு ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் போட்டிருப்பா நம்ம கருடக்கொடி சித்தரை பற்றின விவரங்கள்லாம். அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த இடத்துல வந்து எம்பெருமான தபஸ் பண்ணியிருக்கார், தியானங்கள் பண்ணிட்டு இருக்கார். அவரை சுற்றி யாரா இருக்கான்னாக்கா நரசிம்மர், பார்த்தசாரதி, மகாவிஷ்ணு இவெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அந்த கருடக்கொடி சித்தர் நம்ம சுந்தரராஜ பெருமாளை தியானிச்சுருக்கார். தியானித்ததுனால அந்த இடத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாள் கொடுத்துருக்கார்.
அதனால் நம்ம அங்கே சனிக்கிழமை தோறும் அந்த 9 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிப்பாள். திருமஞ்சனம் 9லேருந்து 9:15 அந்த மாதிரி ஆரம்பிப்பாள். ஏன்னா அந்த 9:10 ராவுகால நேரத்தில் தான் அந்த கருடக்கொடி சித்தர் வந்து கண் திறக்கிறதா ஐதீகம். அந்த கண் திறக்கிறப்போ நம்ம அவரை பிரார்த்தனை பண்ணால் நம்ம கண்ணில் இருக்க குறைபாடெல்லாம் குணமாகும். இதுதான் ஐதீகம். அதனால் அந்த 9 மணிக்கு மேலே அங்கே திருமஞ்சனம் ஆரம்பிப்பாள். அப்போ ஆரம்பிக்கிறப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும்னாக்கா பக்தாலெலாம் அங்கே நிறைய பேர் இருப்பாள். ஏன்னா எல்லோருமே இப்போ பிரதி சனிக்கிழமை கண்ணுக்காக நிறைய பரிகாரம் பண்ணின்னு இருக்கா. அப்படி பண்ணுறவா என்ன பண்ணுவான்னா அங்கே உட்காந்துட்டு கருடக்கொடி சித்தாயை போற்றி அப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிப்பாள். ஓம் நமோ கருடக்கொடி சித்தாயை போற்றி அப்படின்ற தியானத்தை பண்ணிட்டு அந்த சித்தரை வழிபடுவாள். வழிபட்டதும் அவருக்கு திருமஞ்சனம் நடந்து பால், சந்தனம், பன்னீர் இவையெல்லாம் அவருக்கு விசேஷமாக திருமஞ்சனம் நடக்கும். நடந்ததும் அவள் அதே மாதிரி அங்கே தீபாராதனை ஆனதும் எல்லோருக்கும் வந்து அந்த பால், பன்னீர், சந்தனம் இதில் விசேஷம் என்னன்னாக்கா திருமஞ்சனம் ஆனதும் அவர் இந்த சித்தருக்கு நிவேத்தியம் அம்சம் பண்ணுறது என்னன்னாக்கா பானகம் அம்சம் பண்ணுவாள். கற்கண்டு பானகம். அதாவது அந்த கற்கண்டு எப்படி கரையிறதோ அதே மாதிரி நம்ம கண்ணில் இருக்கிற உபாதையும் கரைஞ்சி போகணும் அப்படின்றதுக்காக பெரியவா நாள்லேருந்து அந்த கற்கண்டு பானகம் தான் அவருக்கு நிவேதனமாக பண்ணின்னு இருக்கா. அந்த நிவேதனம் பண்ண பானகத்தை கொடுப்பா, அதையும் வாங்கிக்கலாம். அந்த பன்னீரை வந்து கண்ணில் ஒத்திக்கணும். கொடுக்குற பன்னீரை வந்து கண்ணில், அதுதான் அவருடைய மருந்தாக இந்த கோவிலில் பயன்படுத்துகிறார். அந்த பன்னீரை வந்து நிச்சயம் நம்ம கண்ணில் ஒத்திண்டு வந்தோம்னா அந்த 9 வாரத்துக்குள்ளே எப்பேற்பட்ட கண்ணுக்கு உண்டான உபாதைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகுன்றது ஐதீகம். கண் கூட நம்ம பார்க்கலாம். இங்கே வர பக்தாள்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அவளே சொல்லுவாள். அந்த சனிக்கிழமை தோறும் பண்ணுற பக்தா இருக்கா இல்லையா, அவளே சொல்லுவாள். இது எனக்கு 5வது வாரம் 7வது வாரம் நான் வர்றப்போ இப்படி இருந்தது, இப்போ எனக்கு இவ்வளோ தேவலையாயிடுத்து அப்படின்ற விவரத்தை அந்த பக்தாலே சொல்லுவாள். அதை நீங்கள் கண்கூட கேட்டு காதால் கேட்டுக்கலாம். சரியா? இது போக நம்ம ஸ்தல விருட்சமான நெல்லி மரத்துக்கும் தாயாருடைய அம்சமான துளசிக்கும் மாசாந்தர திருவோண நட்சத்திரம், அது கிழமை எதுவாக இருந்தாலும் கணக்கு. ஏன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம், சிரவண நட்சத்திரம். அதனால் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு நெல்லி மரத்துக்கும் துளசிக்கும் திருக்கல்யாணன்றது நடக்கும். அதனால் இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துண்டு அந்த திருக்கல்யாண வைபவத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரன் குதுரோன்றது பெருமாளுடைய சங்கல்பம், அனுகிரகம். லோகா சமஸ்தா சிகினோ பவந்து.